everyone, welcome to Uday Antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 32 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ஆன்டிக்கான திங்ஸ் வீக்லி நம்ம அப்டேட் பண்றோம் சண்டே. சோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எப்படி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனே அப்டேட் ஆகும். வாங்க உள்ள போய் என்ன பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு அழகான கேரளா கடாயின்னு ரொம்ப அழகா கோல்டன் கலர்ல இருக்குது பாருங்க. நீங்க வாங்கி அப்படியே யூஸ் பண்ற கண்டிஷன் அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது. லார்ஜ் சைஸும் இல்லாம மீடியம் சைஸும் இல்லாம ரெண்டும் கலந்த ஒரு சைஸ் தான் இது. பின்னாடியும் பார்த்துக்கோங்க, கேரளால மேட் பண்ணதா, தமிழ்நாட்டில் பண்ணது இல்லை. ஒரு டேமேஜும் கிடையாது. வித் நம்ம கரண்டியோட கொடுக்கணும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு இருக்குங்க. கடாய் ரொம்ப நேரம் இருக்காது. ஸோ குயிக்காக உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. பாருங்க 4 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச் இருக்குது. வெள்ளோடு பொங்கல் பானை, இந்த மாதிரி பொங்கல் பானை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. உள்ளே பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே பொங்கல் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரண்டியும் கொடுத்துருக்குறோம் பாருங்கள், நல்லா லார்ஜ் சைஸில் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு இருக்குங்க கண்டிப்பாக. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸாக கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே எவ்வளோ அழகான பவுல் பார்த்தீங்களா, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அழகாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு கரண்டி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். அந்த காலத்து கையிலே பண்ணியிருக்காங்க. 5 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. இந்த மாதிரிலாம் நமக்கு அகைன் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா டவுட் தான். ஸோ உடனே இதை புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த 2 வெண்கல பவுலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. குழம்பு பவுல், சாம்பார் நீங்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. ஒரு டேமேஜ் கிடையாது, லீக்கேஜும் கிடையாது. லீக்கேஜ் இருக்க வாய்ப்பே கிடையாது. பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதில் வெங்கலம் தான் இதோட மெட்டீரியல், அதாவது பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். இந்த 5 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 7.2 இன்ச் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு குழம்பு பவுல், சாம்பார் பவுல்னு சொல்லிக்கலாம். நீ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் சமைக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் புளி போட்டால் ஏதாச்சும் ஆகுமா, அப்படிலாம் எதுவுமே இஷ்யூ ஆகாது. ஸோ அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கரண்டியுமே பாருங்கள், வெங்கல கரண்டி. இந்த மாதிரி வெங்கல கரண்டி நமக்கு எப்பயாச்சும் தான் கிடைக்கும். 4.5 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா சேம் 7.2 இன்ச் இருக்குது. நாங்கள் டிஃப்ரெண்ட் பவுல் நமக்கு ரொம்ப பேர் இந்த மாதிரி வருதான்னு வந்தால் சொல்லுங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பவுல் நமக்கு அகைன் ஒன்று கிடச்சிருக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ஷேப்பே பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூனு. சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 4.2 இன்ச் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் நம்ம போடவே இல்லாத ஒரு டவாங்க, அதாவது தோசை டவா தான். இங்கே பாருங்கள் இப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோசை கரண்டி பார்த்துக்கோங்க. செம்மல எனக்கு பார்க்கறதுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். நீங்கள் இன்னும் ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஏரியா கிடையாது. ஐ திங்க் இது ஆந்திரா சைட்லேருந்து கிடச்சிது. எவ்வளோ நாள் தான் நான்ஸ்டிக்லேயே தோசை சுடுறதுலாம் சுட்டு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இங்கே பாருங்கள் நமக்கு ஆயில் சீட்டிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெட்டை விளிம்பு கொடுத்து நல்லா ஆழமாக கிடச்சிக்கிற ஆயில் சீட்டி. நமக்கு எப்போதுமே ஆயில் சீட்டி ஹைட்டு கம்மியாக தான் கிடைக்கும். இந்த இவ்வளோ ஹைட்டில் நல்லா உள்ள ஆழமாக இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. ஸோ இது வந்துட்டு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. அவரோட ஃபேவரட் நெய் ஜாடி, அதாவது கீ பாட்டு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ஒரு டேமேஜ் கிடையாதுங்க, ரொம்ப பக்கா கண்டிஷனு. நல்லா டைட்டாகவும் லாக்கு. இதை நான் உங்களுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி டைட்டாக லாக் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம தூக்கும் போது உடனே ஓப்பன் ஆகி உடையாது, ஐ மீன் கீழே கொட்டாது. அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு பிரான்ஸ் செம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளேயுமே நீட்டாக தான் இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் தண்ணி குடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. பொங்கல் பாட்டு, அகைன் நமக்கு ஒரு பொங்கல் பாட்டு கிடச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்மால் சைஸில். இந்த மாதிரி சைஸ் நமக்கு இப்போ அடிக்கடி கிடைக்கிறது இல்லை. இங்கே பாருங்கள் உள்ளேயுமே பக்காவாக நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே பொங்கல் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அதுக்கு செட்டாக ஒரு கரண்டி. இதெல்லாம் வந்துட்டு பிரான்ஸ் தாங்க மெட்டீரியல். எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி குட்டி பானைலாம் கிடைக்குது. 6 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. நமக்கு ஒரு புட்டுக்குடம் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த புட்டுக்குடம் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக இருக்குது. நம்ம புட்டுக்குடத்துலேயே கொஞ்சம் பெருசாக தான் பார்த்துருக்கோமா. இது நல்லா காம்பேக்டாக குட்டியாக ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் இது என்னென்னா லைட்டாக இந்த இடத்துல விட்டுருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த குழாயுமே நல்லா குட்டியாக சைஸாக கொடுத்துருக்காங்க. உள்ளேயுமே ஸ்டில்லு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ராயல் கிளாஸு, ரெண்டும் பேராக கிடச்சிருக்கு. எப்பயாச்சும் தான் இதெல்லாம் கிடைக்கும். பிரான்ஸ் தான் மெட்டீரியல், ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. அதாவது ஒயிட் பிரான்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரெண்டுமே பேராக கிடச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு அகைன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. நியூ பீஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆன்டிக் பீஸ் தான்.
அதே மாதிரி இன்னும் 2 ராயல் கிளாஸ் கிடச்சிச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான். இதுலேயே பார்த்துக்கோங்க, உள்ளெல்லாம் நீங்கள் ஒருக்கா வாஷ் பண்ணி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அகைன் எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஷோ பீஸாக வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். டைனிங்கில் கூட வச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் 3.5 இன்ச் இருக்குது. ஸ்மால் சைஸ் 2.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வெங்கலத்துலேயே எவ்வளோ டிசைன் பண்ண 2 பவுல்னு, ரெண்டும் பேராக தான் இருக்குது. ஒரு டேமேஜ் கிடையாது. நல்லா பாலிஷ் பண்ணி நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஓல்டு பீஸ் தாங்க, பாலிஷ் பண்ணனால நல்லா நீட்டாக இருக்குது. புதுசுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம புதுசு எதுவுமே நம்ம சேல் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அப்படியே இருந்தாலுமே நம்ம புதுசுன்னு சொல்லிவிடுவோம். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். இது ரெண்டுமே பிரான்ஸில், புதுசு கிடையாது, பழைய ஐட்டம் தான், ஆன்டிக் பீஸ் தான். அதே மாதிரி 2 சங்கன வெட்டா கிடச்சிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்டிக் பீஸு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதெல்லாம் ஆயில் ஃபில் பண்ணி தீபாவளி காத்துறதுக்கு இந்த கொலு டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லார் மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னோட சேனலில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பூஜைக்கெலாம் வைக்கும்போது. அதனால தான் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகான டிஃப்ரெண்ட்டான பவுல்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பாட் மாதிரி இருக்குதுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூனு எனக்கு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எவ்வளோ கையாலே பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. சும்மா ஜூமில் வந்து காட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கையாலே அடித்து சுற்றியில் வச்சு அடித்து பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. வெங்கலம் நாங்கள் உள்ளேயுமே பாருங்கள், நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நீட்டாக நாங்கள் வாஷ் பண்ணியே வச்சுருக்குறோம். பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்த சைடில் கிடையாது, ஆந்திரா சைடில் யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் பாட்டு. கரண்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல வெங்கல கரண்டி, அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு டேமேஜ் கிடையாது, அதுதான் இதில் ஹைலைட்டு. இத்தனை கூட டேமேஜ் கிடையாது. 8.5 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. மொரம் இது வந்து சொலவுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு. நிறைய பேர் மொரம்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி என்ன சொல்றீங்கன்னு தெரில. ஆனால் பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். நல்லா பக்காவாக நீட்டாக இருக்குது. இப்போலாம் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதே இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி பிராஸில் யூஸ் பண்ணுங்க. ஒரு பீஸ் தான் கிடச்சிருக்கு. அகெயின் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. 10 இன்ச் இருக்குது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. ஒரு நாளி எவ்வளோ டிசைன் பண்ணி எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. கீழேயும் பார்த்துக்கோங்க, உள்ளேயும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே வாங்கி யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான். பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். பாருங்க எவ்வளோ அழகான சந்தன கும்பான்னு. சாண்டில் பவுல் தான். சாண்டில் பவுலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. இங்கே பாருங்கள், நம்ம பூஜைலாம் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பூஜை பவுலு ரொம்ப அழகாக இருக்குல்ல. தீர்த்தம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் பூஜையில். ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. வெங்கலம் தான் இதோட மெட்டீரியல். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பாக்ஸுன்னு. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸுங்க மெட்டீரியல், பிராஸ் கிடையாது. இருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன்னா நீங்கள் அவ்வளோதான் அசந்துருவீங்க. அந்தளவுக்கு நீட்டாக கிடச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஏதாச்சும் இயரிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம எதனாலும் உள்ள குட்டி குட்டியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேராக கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே பேரானாலும் வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அகைன் இந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. நீட்டாக பாலிஷோடு இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் உள்ள பவுலுங்க. பாலிஷ் பண்ணனால நீங்கள் புதுசு நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்கள் வெட்டெழுத்து இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நீட்டாக இருக்குன்னு நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் கும்பா, நமக்கு அகைன் ஒரு கும்பா கிடச்சிருக்குது. முறி கும்பா தான், வெங்கல கும்பா. உள்ளேயும் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்கள் வாங்கி அப்படியே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. எப்பயாச்சும் தான் நமக்கு கும்பா கிடைக்கிது. எவ்வளோ அழகான வெள்ளோடு பவுல்னு பாருங்கள். வெள்ளோடு பவுல்லையே நல்லா பாலிஷ் பண்ணி நீட்டான கண்டிஷனில் கிடைக்க ரொம்ப ரேருங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு செஞ்சாலும் சாப்பிட்லாம். சாப்பாடு செஞ்சுட்டு இதில் போடணும்னு வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு சமைக்கணுமா டவுட் கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். எவ்வளோ கெப்பாசிட்டி கேட்டிங்கன்னா அந்த கெப்பாசிட்டிலாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. ஒரு டேமேஜ் கிடையாதுங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. என்னால் ரொம்ப நேரம் தூக்கவும் முடியல. இதுவுமே பார்த்தீங்கன்னா கீழே 4 ஸ்டாண்டு மாதிரி, இதுவும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 5.5 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. அடுத்து இந்த பவுலோடது பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஹைட் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. தொட்டில் கம்பு, நிறைய பேர் தொட்டில் கம்பு இருக்கான்னு கேட்டே இருந்தீங்க குழந்தைக்கு போடுறதுக்கு. இங்கே பாருங்க வெங்கலத்தில் கிடைச்சிருக்கு. ஒரு டேமேஜ் இல்லைங்க. குழந்தை இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிங்க. ஆனால் இது அந்த மாதிரி கூட இல்லை. எதுவுமே டேமேஜ் கிடையாது. அவ்வளோ நீட்டாக இருக்குது. பிரான்ஸ் தான் மெட்டீரியல். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நமக்கு ஒரே ஒரு ருக்மணி தூக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளேயும் பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில் பண்ணது தாங்க, கையாலே அடிச்சு பண்ணது. ஜாயினிங்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். ஒரு 80 to 90 இயர்ஸ் ஓல்டு இருக்குங்க கண்டிப்பாக. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பிராஸ் தான் இதோட மெட்டீரியல்.
இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பத்தின மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.